Hello my dear friends, today we are going to see about the people and their age and how to say over 10 வருஷத்தையும் நம்ம வந்து அவங்களோட வாழ்க்கை அதாவது அந்த வயசு இருக்கு இல்லையா அந்த 10 வயசுல வாழறவங்கள என்னன்னு சொல்லுவோம் 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் வாழறவங்கள என்னன்னு சொல்லுவோம் 20 to 30ல இருக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது actually each and every decades has some name actually ஒரு வயசுல இருந்து 10 வயசு வாழறவங்கள children அப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி 80ல இருந்து 90 வரைக்கும் இருக்கிறவங்கள 90ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிறவங்கள 100ல இருந்து 110 வரைக்கும் வாழற மனுஷங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறது தான் today's video. Okay, let's see the human lives. It is splitted with the decades. 10 வருஷமா இத பிரிச்சிருக்கிறது தான் இந்த வீடியோ. Okay, the first one பாத்தீங்கன்னா 1 to 10 is called as children. அதே மாதிரி 10 to 19 10ல இருந்து 19 வயசு வரைக்கும் வாழறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஜெனேரியன் அப்படினு சொல்லுவோம் DENARIAN ஜெனேரியன் அப்படினு சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா next 20ல இருந்து 29 I told you 10 வருஷமா தான் இதோட ஸ்ப்ளிட்டேஷன் இருக்கு. just see that 20ல இருந்து 29 வயசு வரைக்கும் வாழறவங்கள வைசினேரியன் அப்படினு சொல்லுவோம். okay, third one என்னன்னு பாத்தீங்கன்னா 30 to 39 வாழறவங்கள ட்ரைசினேரியன் த்ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது ட்ரைசினேரியன் TRICENARIAN ட்ரைசினேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா 40 to 49 40லேருந்து 49 வயசுக்கு வளரவங்களை என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ராஜெனேரியன் 40 to 49. இப்போ நெக்ஸ்ட்டு 49 முடிஞ்சதுக்கப்புறம் 50 to 59 வயசு வரைக்கும் அந்த ஏஜில் வளரவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குவிண்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். 50 to 59 குவிண்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். 60 to 69 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்ஸாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக சம்வாட் இட் இஸ் ரிலேட்டட் டு இந்தியன் ஹிந்தி டேர்ம்ஸ்லேருந்து வந்த மாதிரி தான் இதெல்லாம் தெரியுது பார்த்தா 60 to 69 60லேருந்து 69 வயசு வரைக்கும் வாழறவங்கள செக்ஸாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். 70லேருந்து 79 வரைக்கும் வாழறவங்கள செப்டாஜெனேரியன் அந்த சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த 7ல் அந்த மாதிரி 70 to 79ல் வாழறவங்கள செப்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 80 to 89 ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம அந்த கடைசியோட டைமில் இருப்போம் இல்லையா 80 to 89ங்கிறதே பெரிய விஷயம் தான். இப்போல்லாம் பார்த்தா நம்மளோட அந்த லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அந்த 80 to 89 நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் ஆக்டேவ்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் அந்த 8 லைன் இருக்கிற வேர்டை அதை வந்து ஆக்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்கிறது தான் 80 to 89. ஒருத்தர் வந்து 90 வயசு ஆல்மோஸ்ட் 90 வயசு வரைக்கும் இருக்கிறார் அப்படின்னா அவங்கள இஸ் ஆக்டாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 90லேருந்து 99 ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் 99லேருந்து ஒரு 90லேருந்து 99 வரைக்கும் வாழறவங்களை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நானாஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். நானோஜெனேரியன் அப்படின்னு சொல்லுவோம். 100 to 109 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்டினேரியன். இது ஏற்கனவே கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். 100 வயசு வரைக்கும் 110 100லேருந்து 110 வயசு வரைக்கும் வளரவங்கள ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ்க்கு மேலே வளரவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சென்டினேரியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது 110க்கு மேலே அதுக்கப்புறம் 120 130க்குலாம் வந்து அங்கே நேம்ஸ் கிடையாது. இது வரைக்கும் தான் நேம்ஸ் இருக்குது. 110க்கு மேலே இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சென்டினேரியன். சென்டினேரியனை வந்து 110 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள சென்டினேரியன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 109 வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து சென்டினேரியன்னு சொல்லுவோம். இது 110லேருந்து அதுக்கு மேலே வாழக்கூடியவங்கள என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் ஜென்ரேஷன் தான் இல்லையா. 110 வாழறதுங்கிறது பெரிய விஷயம் தான் இப்போ இருக்கிற வாழ்க்கையோட நம்மளோட லைஃப் சர்க்கிளில். ஸோ அவங்கள வந்து சூப்பர் சென்டினேரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 11 terms we have seen and it is segregated by 10 years. The first one children, denarian, vicinarian, tricenarian, quadragenarian, quintagenarian, sexagenarian, septuagenarian, octogenarian, nanogenarian, centenarian and super centenarian. Thank you so much for watching my video. I hope my video is useful to you. If you find it is useful, try to put the like and try to subscribe my channel. Thank you so much for watching my video. I catch you in the next one. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.